ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் சன்ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட போகிறோம். அதுக்கு யானை இந்த மாதிரி இப்படி கையில் ஒரு தடவை இப்படி சுற்றிக்கோங்க. இப்படி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இந்த யானை இப்படி கீழே இந்த விரலில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த மேலே இருக்க யான் வழியாக ஊக்க உள்ளே விட்டு கீழே இருக்க யானை இப்படி வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த யானை கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி இந்த 2 விரலில் பிடிச்சிட்டு நம்ம செயின்ஸ் போடலாம். நான் 2 செயின்ஸ் நான் போடுறேன். போட்டாச்சு. இப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம டபுள் க்ரோஷெட் போட போகிறோம். ஒரு தடவை நூலை சுற்றி இந்த ஹோல்ஸ் வழியாக ஊக்க உள்ளே விட்டு நூலை எடுக்கணும். இப்போ 3 லூப் இருக்கும். இதை 2 வெளியில் எடுக்கணும். டபுள் க்ரோஷெட் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியலனா நான் அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த யானை இப்படி கீழே லைட்டாக எடுத்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் சின்னதாக வரும். இப்போ இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு டபுள் க்ரோஷெட் போடுங்க. நம்ம மொத்தம் 16 டபுள் க்ரோஷெட் போடணும். இப்போ நான் 1 போட்டிருக்கேன். ரெண்டாவது போட்டாச்சு. அடுத்து 3. இதே மாதிரியே போட்டுட்டே வாங்க, பொறுமையாகவே போடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே மொத்தம் 16 டபுள் க்ரோஷெட் நம்ம இந்த சர்க்கிளில் போடணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். நான் இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த சர்க்கிளை நம்ம அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷெட் பாருங்கள், நான் பொறுமையாக காட்டுறேன். இந்த ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷெட்க்கு மேலே இருக்கிற அந்த செயினில் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், கீழே பாருங்கள், இந்த செயின் நம்ம ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டோம் இல்லையா, அதை விட்டுட்டு இந்த 3ஆவது செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அப்படியே இந்த செயின் வழியாக அப்படி எடுத்துக்கணும். இப்போ இந்த யானை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த யானை இப்படி உள்ளே நார்மல் நீடில் வச்சு உள்ளே இப்படி எடுத்து விட்டிங்கன்னா இது நீட்டாக வந்துடும். இப்போ நம்ம செகண்ட் கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லோ கலர் யான் எடுத்திருக்கேன். இதை இப்போ இந்த சர்க்கிளில் ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த சைடு வேணாலும் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த யானை இப்படி வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க யானை இப்படி சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ இதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க அடுத்த செயினில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த செயின்குள்ளே ஊக்க உள்ளே விட்டு இந்த யானை இப்படி சேர்த்து பிடிச்சி நீங்கள் டபுள் க்ரோஷெட் போடுங்க. இப்போ டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. அடுத்தது இப்போ ட்ரிபிள் க்ரோஷெட் நம்ம போட போகிறோம். அதுக்கு 2 தடவை நம்ம யானை இப்படி சுற்றணும் ஊக்கில். அதே செயின்குள்ளேயே நம்ம போய் போடணும்.
இதை 2 2 வெளியில் எடுக்கணும். இப்போ ட்ரிபிள் க்ரோஷட் போட்டாச்சு. அடுத்தது நம்ம ஒரு 2 செயின் வந்து போட்டுக்கலாம். 2 செயின் போட்டாச்சு. இப்போ ட்ரிபிள் க்ரோஷட் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ அதுக்கு அந்த டபுள் க்ரோஷட்டும் ட்ரிபிள் க்ரோஷட்டும் ஜாயின் ஆகிற இடத்துல இப்படி இந்த இடத்துல ஒரு செயின் வந்து தெரியும். இப்போ அதுக்குள்ளே ஊக்க உள்ளே விட்டு யானை வந்து நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு இந்த யானை வந்து அப்படியே இந்த லூப் வழியாக வெளியில் எடுத்துடணும். இது ஸ்லிப் ஸ்டிச்சு. இது எதுக்காக போடுறோன்னா நமக்கு ஷார்ப் எட்ஜ் வர்றதுக்காக தான் போடுறது. இப்போ அடுத்தது ட்ரிபிள் க்ரோஷட் மறுபடியும் போடணும். அதே செயின்குள்ளேயே ட்ரிபிள் க்ரோஷட் போடணும். போட்டாச்சு. அடுத்தது இந்த பக்கம் டபுள் க்ரோஷட் போட்ட மாதிரியே அந்த கார்னர்லேயும் போடணும். அதே செயின்குள்ளேயே போடணும். இப்போ டபுள் க்ரோஷட் போட்டாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த பக்கமும் போடணும். இது வந்து அடுத்த செயினில் போடணும். இந்த செயின் நம்ம போட்டோம், அதை விட்டுட்டு அடுத்த செயினில் போடணும். இதே மாதிரி போடணும். ஸ்லிப் ஸ்டிச் வந்து நம்ம இப்போ போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த பெட்டல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஷார்ப் எட்ஜு வரத்துக்காக தான் நம்ம வந்து 2 செயின் போட்டு அங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம். இதே மாதிரி தான் நம்ம இந்த சைடும் போட போகிறோம். பாருங்கள் அடுத்த செயின் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் மறுபடியும் நம்ம டபுள் க்ரோஷட் போடணும். டபுள் க்ரோஷட் போட்டாச்சு. அடுத்தது ட்ரிபிள் க்ரோஷட் அதே சேம் ஸ்டிச்லேயே போடணும். இப்போ ட்ரிபிள் க்ரோஷட் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் 2 செயின் போட்டுக்கணும். ரெண்டு செயின் போட்டு இப்போ இந்த டபுள் க்ரோஷட்டும் ட்ரிபிள் க்ரோஷட்டும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு செயின் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம போய் ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணணும். அதுக்குள்ளே ஊக்க உள்ளே விட்டு யானை வந்து சுற்றி எடுக்கணும். எடுத்துட்டு அந்த யானை அப்படியே இந்த லூப் வழியாக வெளியில் எடுத்துடணும். அடுத்தது மறுபடியும் ட்ரிபிள் க்ரோஷட் அதே இடத்துலையே போய் போடணும். போட்டாச்சு. அடுத்து இங்கே போட்டிருக்கோம் இல்லையா டபுள் க்ரோஷட், அதே மாதிரியே அந்த கார்னர்லேயும் போடணும். அதே இடத்துலையே போய் போடணும். போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணோம் இல்லையா, அது வந்து பக்கத்தில் இருக்க அடுத்த செயினில் போடணும். இந்த டபுள் க்ரோஷட்க்கு மேலே இருக்கிற இந்த செயினில் போய் போடணும். போட்டாச்சு. பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். பாருங்கள் இந்த பெட்டல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஷார்ப்பாக. இதே மாதிரி தான் நம்ம போடணும். இதில் வந்து மொத்தம் 8 பெட்டல்ஸ் வந்து வரும். இதே மாதிரியே போடணும். பாருங்கள் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் இந்த இடத்துல போட்டாச்சு.
இப்போ நம்ம அடுத்த செயினில் தான் போய் டபுள் க்ரோஷெட் போட போகிறோம். அந்த சேம் செயின்குள்ளேயே தான் நம்ம போய் ட்ரிபிள் க்ரோஷெட்டும் போட போகிறோம். ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டாச்சு. இப்போ இந்த டபுள் க்ரோஷெட்டும் ட்ரிபிள் க்ரோஷெட்டும் ஜாயின் ஆகிற இடத்துல தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுக்கு முன்னாடி 2 செயின் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஜாயின் ஆகிற இடத்துல போய் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டாச்சு. இப்போ அடுத்தது மறுபடியும் ட்ரிபிள் க்ரோஷெட் போடணும். சேம் செயின்குள்ளேயே போடுங்க. போட்டாச்சு. அடுத்தது டபுள் க்ரோஷெட். டபுள் க்ரோஷெட் போட்டாச்சு. இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணணும். பண்ணியாச்சு. பாருங்கள், இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக போட்டாச்சு. மொத்தம் 8 பெட்டல்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து இதை வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா ஸ்லிப் ஸ்டிச்சு, அதே இடத்துல போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணிடலாம். போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு செயின் வந்து போட்டுட்டு யானை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் சன்ஃப்ளவர். இப்போ இந்த யானை எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதை வந்து நார்மல் நீடில் வச்சு நீங்கள் உள்ளே இழுத்து விட்டுடுங்க. அவ்வளோதான், ஃபினிஷ். எவ்வளோ அழகாக வந்திருக்கு சன்ஃப்ளவர். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்று போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எதனா டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.